நம்ம எல்லாரும் வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 24வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதை தொடர்ந்து இன்னொரு கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்த்துடலாம். இன்னொரு கேள்வி, என்ன கேள்வி கேட்கிறாங்க? 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே. எவைகளை பார்க்கிறார்கள்? தேவாலயத்தில் இருக்கக்கூடிய செவரு, தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல வேலை காரியங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பார்க்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இவைகளை நீங்கள் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். எல்லாம் என்ன பண்ணப்படுமா? இடிக்கப்பட்டு போகும். அப்ப தேவாலயம் என்ன பண்ணப்படும்? இடிக்கப்படும் என்று யார் சொன்னது? இயேசு சொன்னார். அப்புறம் பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எதை பத்தி கேட்கிறாங்க? தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? பாருங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சோ இத படிக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்ற கேள்வி எதுக்கு அப்புறமா போடுறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படி போட்டுறாங்க. அப்படி போட்டா எதை பத்தி மட்டும்தான் வரும்? அவருடைய தேவாலயத்தை பத்தி வராது. அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளமும் அவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்ற கேள்வியும் தொடர்ந்து வந்துவிடும். ஆனா இப்ப கேள்வி இவங்க பின்னாடி கேட்கல, எங்க கேட்கிறாங்க? முன்னாடியே கேட்டுட்டாங்க. எதை கேட்டுட்டாங்க? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். அப்போ இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்ற கேள்வி எதோடு சம்பந்தப்பட்டது? தேவாலயம் இடிக்கப்படுவதோடு சம்பந்தப்பட்டது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு எதை பத்தி சொல்றாரு? தேவாலயம் இடிக்கப்படும் சொல்றாரு. அப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? சரி, இப்போ நம்ம அதற்கான பதில நம்ம பார்க்க போறோம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? சரி, 15வது வசனத்தை வாசிப்போம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். சரி, இதுதான் இயேசு எதை பற்றி சொல்லுகிறார்? தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்து சொல்லுகிறார். என்ன நடக்குமா? பாழாக்கும் அருவருப்பு. இதை குறித்து யார் சொல்லியிருக்கிறாவா? தானியேல் சொல்லியிருக்கிறார். பாழாக்கும் அருவருப்புனா என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஒரு அருவருப்பான ஒரு செயல் செய்யப்படும் போது அங்கே என்ன உண்டாகிறதுனா, ஒரு பாழான ஒரு காரியம் ஒன்று உண்டாகிறது. முதல்ல என்ன நடக்குது? ஒரு அருவருப்பு. அந்த அருவருப்பு செய்யப்பட்டதுனால என்ன உண்டாயிடுச்சு? ஒரு பெரிய அழிவு, ஒரு பாழான காரியங்கள் என்ன பண்ணுகிறது? அதை தொடர்ந்து நடைபெறுகிறது. சரிங்களா? சோ இதை குறித்து யார் சொல்லியிருக்கிறார்? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்துல மறுபடியும் தேவாலயம் கட்டப்படும்,
தேவ ஆலயத்திலிருந்து ஒரு ஜீவ நதி என்ன பண்ணும்? பாய்ந்து ஓடும். அந்த எந்தெந்த தெருக்களிலே ஓடுகிறதோ அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாம் அந்த நதியினாலே என்ன பண்ணப்படுமா? அது ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதியிருப்பார். இப்போ இது ஆக்சுவலா என்ன ரைட்டிங் அப்படின்னா அப்போகாலிப்டிக் ரைட்டிங். அது ஒரு அடையாளமாக எழுதப்பட்ட ஒரு எழுத்து. அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய போதகர்கள் எழுத்துப்பூர்வமா எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, தேவாலயம் மறுபடியும் எருசலேமில் என்ன பண்ணப்படும்? கட்டப்படும் என்று சொல்லுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. தேவாலயம் இடிக்கப்பட்ட உடனே அன்றைக்கு தான் அது எதனுடைய அழிவுனா யூத மார்க்கத்தின் அழிவாக அது பார்க்கப்பட்டது. அதோட யூத மார்க்கம் என்ன பண்ணப்பட்டு விட்டது? அழிக்கப்பட்டு விட்டது. அதுதான் தேவனுடைய நடவடிக்கை. இதுக்கப்புறமா யாருடைய ராஜ்யம்? தேவ ராஜ்யம் இந்த பூமிக்கு என்ன பண்ண விட்டது? வந்து விட்டது. இப்பொழுது ராஜ்யம் என்று வரும்போது யூதர்கள் ஆனாலும் சரி, யூதர்கள் அல்லாதவர்கள் ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாரும் எதிலே இணைக்கப்படுகிறார்கள்? தேவ ராஜ்யத்திலே கிறிஸ்துவின் மூலமாக இணைக்கப்படுகிறார்கள். சோ எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுவது என்ன அப்படின்னா, தேவ ஆலயம் என்று சொல்லி அவர் சொல்லும் போது பவுல் சொல்றார் இல்லையா, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்னு சொல்றீங்களா, அவர் எதை மீன் பண்றார்னா திருச்சபை என்றுதான் எதவா மாறப்போகுது? தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக திருச்சபை மாறப்போகிறது. அப்போ இந்த திருச்சபையின் மூலமாகத்தான் இந்த பூமி அனைத்திற்கும் என்ன வரப்போகிறது? ஆசீர்வாதம், ரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம், சேமம் வரப்போகிறது. இதை தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எசேக்கியேல் என்ன பண்றார்? சொல்றார். இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய போதகர்கள் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, மறுபடியும் எருசலேம்ல தேவாலயம் என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் இனிமேல் தான் என்ன பண்ண போகிறது? நிறைவேற போகிறது. அப்போ அந்த தேவாலயம் கட்டப்படும் போது ஒரு மனிதன், அந்தி கிறிஸ்து என்று ஒருவன் எழும்புவான். அவன் வந்து அந்த தேவாலயத்தை என்ன பண்ணுவான்? என்ன பண்ண போறான்? அருவருப்பான காரியங்களை தேவாலயத்தில் என்ன பண்ண போறான்? செய்ய போகிறான். அப்பொழுது ஒரு பெரிய பாழாக்கிற காரியம் வரப்போகிறது. ஒரு பெரிய உபத்திரவம் இந்த பூமியில வரப்போகிறது. அந்த உபத்திரவம் வந்ததுக்கு பின்பதாக தான் இயேசு என்ன பண்ண போகிறார்? வரப்போகிறார் என்று நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்து. சரி, இந்த பாழாக்கும் அருவருப்பு தானியேல் எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதை பார்த்துருவோம். அது நடந்துச்சா நடக்கலையான்றதையும் பார்த்துருவோம். தானியேல் 11வது அதிகாரம், 9வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் 9, 26, 27. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். சோ மேசியா சங்கரிக்கப்பட்ட பின்புதான் என்ன பண்ண போகுதான்? இந்த பாழாக்கும் அருவருப்பு என்ன பண்ண போகிறது? நடக்க போகிறது. சோ மேசியா என்ன பண்ணுவாரு? அநேகருக்கு தன்னுடைய உடன்படிக்கை என்ன பண்ணுவாராம்? உறுதிப்படுத்துவார். அதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? பலியும் காணிக்கையும் என்ன பண்ணுவார்? ஒழிய பண்ணுவார். எப்படி பலி காணிக்கை ஒழியும் அப்படின்னா, தேவாலயம் உடைக்கப்படும் போதுதான் பலியும் காணிக்கையும் என்ன பண்ணும்? ஒழிந்து போகும். அந்த தேவாலயத்தை யார் உடைப்பா அப்படின்னா, அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் என்ன பண்ணுவான்? வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் என்ன பண்ணும்? சொரியும் என்றான். இது இன்னும் 2 வசனத்தை வாசிடுவோம். 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம்.
ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். அப்புறம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1194 செல்லும். சரி, அவரு ஒரு கணக்கு ஒண்ணு சொல்றார், அதுக்கு அப்புறமா இத்தனை நாள் செல்லும் அப்படின்னு சொல்றார். சோ தானியேல் சொன்னது எப்பொழுது நடந்தது அத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இயேசு சொன்னது எப்போது நடந்ததுன்னு சொல்றேன். தானியேல் சொன்னது கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டிலே நடந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டிலே ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் சீரியா தேசத்து ராஜாவாகிய ஆன்டியோகஸ் 4 என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் எருசலேமில் பிடித்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போய் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பலி செலுத்தக்கூடிய பலிபீடத்தின் மேலே பன்றியை பலி செலுத்தினான். எதை பலி செலுத்தினான்? பன்றியை பலி செலுத்தினான். அங்க இருக்கக்கூடிய அநேகரை என்ன பண்ணான்? கொன்று போட்டான். அப்போ யூதர்களை பொறுத்தவரை, யூத மதத்தை பொறுத்தவரை பலி செலுத்தப்படுவது என்பது தேவன் சொல்லப்பட்ட முறைமையின்படி என்ன பண்ண வேண்டும்? ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் என்ன பண்ண வேண்டும்? பலி செலுத்தப்பட வேண்டும். பன்றி என்று சொல்லப்படுவது யூதர்களை பொறுத்தவரை ஒரு அசுத்தமான மிருகம். அப்போ அந்த அசுத்தமான மிருகத்தை யார் கொண்டு பலி செலுத்தினா? சிரியா தேசத்து ராஜாவாகிய எபிஃபனேஸ் அல்லது ஆன்டியோகஸ் 4 என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் என்ன பண்றானா, அவங்களுடைய கடவுளாகிய ஜியஸ், கிரேக்க கடவுளாகிய ஜியஸ் என்ற கடவுளுக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு பன்றியை கொண்டு எருசலேம் தேவாலயத்தில் என்ன பண்ணினான்? பலி செலுத்தினான். புரியுதுங்களா? இதுதான் என்னது? பாழாக்கும் அருவருப்பு. சோ அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, மக்காபியர்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள், மக்காபியர்கள், அவர்கள் பேர் மக்காபியர்கள், மக்கபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பெரிய போராட்டத்தை உண்டாக்கி அந்த சிரியர் ராஜாவோடு கூட என்ன பண்றாங்க? சண்டை போட்டு தேவாலயத்தை என்ன பண்றாங்கன்னா பாதுகாக்கிறாங்க, அல்லது தேவாலயத்தினுடைய யூத மதத்தின் காரியங்களை எல்லாம் என்ன பண்றாங்க? சேஃப்டி பண்றாங்க. சோ அவனும் என்ன பண்றான்? தேவாலயத்தினுடைய ஒரு சில பகுதிகள் எல்லாம் என்ன பண்றான்? உடைக்கிறான். இந்த மாதிரியான அருவருப்பான காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? செய்திருக்கிறான். இது எப்ப நடந்தது? கிறிஸ்துவுக்கு முன் 167வது ஆண்டுல. அப்போ தானியேல் சொன்னது என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்துவுக்கு முன்னாகவே நடந்து விட்டது. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க வாசிக்கிறோம், மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு சொல்றாரு, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இந்த இடத்துல வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று யார் சொல்றானா? இயேசு சொல்லல, மத்தேயு சொல்றார். ஆனா அது இயேசு சொன்ன மாதிரி என்ன பண்றாரு? சொல்றார். ஏன் சொல்றார்னா, இந்த வசனத்தை கிபி 70க்கு முன்பதாக அநேகர் என்ன பண்ண போகிறார்கள்? வாசிக்க போகிறார்கள். கிபி 70க்கு முன்னாடி மத்தேயு எழுதுனதை என்ன பண்ண போறாங்க? வாசிக்க போறாங்க. அப்போ மத்தேயு அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். என்ன ஹிண்ட் கொடுக்கிறாரு? வாசிக்கிறவன் என்ன பண்ண கடவன்? சிந்திக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன யோசிக்கணும்? பாழாக்குகிற அருவருப்பு ஏற்கனவே என்ன இருக்குது? நடந்து விட்டது. யார் மூலமாக? ஆன்டியோகஸ் 4 என்ற ஒரு சிறிய ராஜாவின் மூலமாக என்ன ஆகிறது? நடந்து விட்டது. இது அவங்க என்ன பண்ணணும்? யோசிக்கணும். யோசிச்சுட்டு அப்புறம் இயேசு சொன்னது யோசிக்கணும். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கிற சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, ஏற்கனவே நடந்தது போல மறுபடியும் என்ன பண்ண போகிறது? நடக்க போகிறது. அதை நீங்கள் பார்க்கும் போது அப்படின்னு இயேசு சொல்றார். அப்போ முன்னாடி நடந்தது போல இனிமேல் நான் உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறது?
நடக்க போகிறது, அதை நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னு இயேசு சொல்றார். சோ இதை பற்றி லூக்கா ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். லூக்கா 21வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, பாருங்க, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். பாருங்க, யார் சொல்றா? இயேசு சீஷர்களுக்கு சொல்றார். அது லூக்கா மட்டும்தான் என்ன பண்றாரு? பதிவு பண்றார். அப்புறம் அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். அப்போ எல்லாரும் எங்க இருந்து ஓடிடணும்? எருசலேம்ல இருந்து, யூதேயாவிலிருந்து எல்லாரும் என்ன பண்ணணும்? ஓடிடணும். ஊர்ல இருக்க நாட்டுப்புறங்களில, கிராமங்கள்ல இருக்கிறவங்க யாரும் எங்க வரக்கூடாது? எருசலேமுக்கு வரக்கூடாதுன்னு இயேசு எச்சரிக்கிறார். அதே எச்சரிப்பு தான் எங்கேயும் சொல்றாரு. மத்தேயு 24:16 வசனத்துல வாசிச்சீங்கன்னா, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு என்ன பண்ணுங்கள்? ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டை எதிலாகவும் எடுப்பதற்கு இறங்காதற்கு கடன். அப்படின்னா என்ன? நீ வீட்டுல வந்து 4 துணிமணி, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, கையில செலவு கொஞ்சம் பணம், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காத, எடுத்துக்கிட்டு இருக்காத. ஏன்னா அது ரொம்ப குரூஷியலான ஒரு நேரம். நீ மாடியில நின்றுட்டு இருக்கிற, இத நீ கேள்விப்பட்ட உடனே இறங்கி என்ன பண்ணு? ஓடு. அப்புறம் எங்க ஓடணும்? மலைகளுக்கு என்ன பண்ணுமா? ஓடி போக வேண்டும். அப்புறம் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வயல்ல இருக்கிறவன் எங்க இருந்து ஓடணும்? அப்படியே வயல்ல இருந்து என்ன பண்ணணும்? ஓடணும். அப்புறம் பாருங்க, அந்த நாட்களிலே கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஏன்? ஓடும் போது கூட எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ். வயிற்றுல என்னது? ஒரு குழந்தை. பால் கொடுக்கிறவங்களுக்கு என்னது? கையில ஒரு குழந்தை. இப்போ இவங்க வயல்ல இருக்கிறவனாவது மம்பட்டி இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணிடலாம்? கடகடன் ஓடிடலாம். மாடியில இருக்கிறோம் இறங்கி என்ன பண்ணலாம்? கடகடன் ஓடிடலாம். இந்த கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவங்களும் அவங்க குழந்தைகளை விட்டுட்டு என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜையும் தூக்கிட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஐயோன்றார். ஓகே, அவங்க ஓடி முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுமா? அந்த பெரிய அழிவு நேரிட்டுரும். அப்புறம் சொல்றாரு, நீங்க ஓடி போகும்போது அது மாரி காலத்துல, மழை காலத்துல என்ன பண்ணக்கூடாது? நடக்க கூடாது. அல்லது ஓய்வு நாள்ல நடக்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுங்க? வேண்டிக்கோங்க. பாருங்க, இதுல ஆண்டவர் இயேசு ஒரு கிண்டலா ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றாரு? இது நடக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஓய்வு நாள்ல நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் ஓய்வு நாள்ல ரெஸ்ட் சொன்னாரு. ஆனா அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஓய்வு நாள்ல இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொன்னு வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, ஓய்வு நாள்ல இவ்வளவு தூரம் தான் நடக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில அது ஓய்வு நாள்ல வந்துட்டா இவங்க எவ்வளவு தூரம் தான் நடக்கணும்? ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க முடியும். தப்பிச்சு என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது, மாட்டிக்குவாங்க. அதனால கிண்டலா சொல்றாரு, நீங்க தானே இதெல்லாம் வச்சீங்க, நீங்க அதனால ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? இந்த மாதிரி நடக்கிறது எதனால நடக்கூடாது? ஓய்வு நாள்ல நடக்கும். சரி, இது நடந்ததா? நடந்தது. எப்பொழுது நடந்தது? கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே நடந்தது. இதை யார் நடத்தினா? எப்பொழுது நடந்தது? நீங்க பாத்தீங்கன்னா, வெஸ்பாசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம மன்னன், வெஸ்பாசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம மன்னன், அவன் வந்து என்ன பண்ண பாக்குறானா, எருசலேமை பிடிப்பதற்காக அவன் என்ன பண்றான்? முயற்சி எடுக்கிறான். இந்த முயற்சி கிறிஸ்துவுக்கு பின் 63ஆம் ஆண்டிலிருந்து என்ன பண்ணுகிறது? நடைபெறுகிறது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபயரப்பாயி கிறிஸ்துவுக்கு பின் 66லே இந்த வெஸ்பாசியன் என்ற மன்னனுடைய மகன் டைட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரன், அவன் வந்து என்ன ஆவறானா, அந்த அவர் அப்பா மன்னர், மகன் வந்து தளபதி டைட்டஸ். அவர் வந்து என்ன பண்றாருன்னா 66வது ஆண்டிலே எருசலேம் நகரத்தை என்ன பண்றாருன்னா முற்றுகையிடுகிறார். முற்றுகையிடுவதுனா என்ன? முற்றுகையிடுவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வரலாறுல? அந்த கோட்டையை சுத்தி யார் வந்துருவா? போர் சேவகர்கள் வந்துருவாங்க. சோ டைட்டஸ் வந்து என்ன பண்றாருன்னா, ரோமாபுரியிலிருந்து போர் சேவகர்களை கூட்டிக் கொண்டு வந்து எருசலேம் கோட்டை சுவரை சுற்றி என்ன பண்ணிக்கிட்டாரு? முற்றுகை போட்டு விட்டார்.
66ல, கிபி 66ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எருசலேமுக்குள்ள போக வேண்டிய உணவையும் தண்ணீரையும் என்ன பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இப்போ உள்ள எவ்வளவு தண்ணி இருக்குதோ, உள்ள எவ்வளவு சாப்பாடு இருக்கிறதோ, அதை தான் அவங்க என்ன பண்ண முடியும், எத்தனை நாள் சாப்பிட முடியுமோ அத்தனை நாள் சாப்பிட்டு, எத்தனை நாள் குடிக்க முடியுமோ அத்தனை நாள் என்ன பண்ண முடியும், குடிக்க முடியும். பத்தாததுக்கு அந்த டைம் பஸ்கா பண்டிகை. அப்போ யாரெல்லாம் வருவா, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பட்டணத்துக்குள்ள வருவாங்க. இப்போ ரோமர்கள் ஒரு தந்திரமா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு வந்த யூதர்களை எல்லாரும் என்ன பண்றாங்க, பட்டணத்துக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ஆனா உள்ள போனவங்க வெளியே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சோ என்ன சொல்லிட்டாங்க, உள்ள போறீங்களா, போ 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 போன்னு அனுப்பிட்டாங்க. உள்ள போயிட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போது வெளியே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. வெளியே வந்தா உன்னை என்ன பண்ணிடுவேன், குத்தி கொன்னு போட்டுருவேன். அப்போ ஏற்கனவே நகரத்துக்குள்ள பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அதோடு கூட சேர்த்து உலகம் அனைத்திலிருந்து வந்த எல்லா யூதர்களும் எங்க போயிருக்கிறாங்க, இப்போ உள்ள பட்டணத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ தண்ணி பத்தல, சாப்பாடு பத்தல. கிபி 66ல இருந்து 70 வரைக்கும் 4 வருஷம் முற்றுகை போட்டாச்சு. ஆனா வெளியே சாப்பாடு தண்ணி யாருக்கு சப்ளை, ரோமர்களுக்கு, அவருடைய போர் சேவகர்களுக்கு என்ன வருது, சாப்பாடு சப்ளை, தண்ணி சப்ளை எல்லாம் வருது. ஏன்னா வெளியே இருக்கிறவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, மிரட்டி வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா சாப்பாடு தண்ணி. அப்ப 4 வருஷம் சுத்திலும் என்ன பண்ணிட்டான், போர் சேவகன் டைட்டஸ், ஜெனரல் டைட்டஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, போர் சேவகர்ல வந்து இறங்கி அங்க 4 வருஷம் தங்கி இருக்கிறாங்க. 4 வருஷமா எருசலேமுக்குள்ள இருந்த யாராலையும் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. இதுக்கிடையில உள்ள இருக்கிறவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. அப்போ ஒண்ணு உள்ள பூசல் நடக்குது. இப்போ சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம மக்கள்லாம் எப்படி ஆயிட்டாங்க, ரொம்ப பலவீனமாய் மெலிஞ்சு போய் நொடிஞ்சு போய் அப்படியே சோர்வடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 70வது ஆண்டிலே டைட்டஸ் என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, எல்லாம் சார்ஜ் பண்ணு, எல்லாரும் உடைச்சு உள்ள என்ன பண்ணுங்க, போங்க. அப்போ கோட்டை சவருக்குள்ள ஓட்ட போட பாக்குறாங்க, கதவை உடைக்க பாக்குறாங்க. எல்லாரும் உடைச்சிட்டு என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. உள்ள போகும்போது ரோம சேவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, நல்ல பலசாலிகளா இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. சோ உள்ள போய் சூறையாடி ஜனங்களை எல்லாரையும் கொன்று குவிக்கிறாங்க. ஒரு பெரிய மேசக்கர், அதாவது பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் என்ன பண்ணப்படுகிறது, கொல்லப்படுகிறது. அப்படியே தேவாலயம் என்ன பண்ணப்படுகிறது, இடிக்கப்படுகிறது, கொளுத்தப்படுகிறது. அதே நேரத்துல அந்த பலிபீடத்திலையும் போய் நிறைய பண்டிகளை கொண்டு போய் என்ன பண்றாங்க, பலி செலுத்துறாங்க. சோ தானியேல் சொல்லுகிற பாழாக்கும் அருவருப்பு யார் மூலமாக ஏற்கனவே நடந்தது, 167ஆம் ஆண்டிலே எப்பிபானஸ் ஆன்டியோகஸ் 4 என்ற ஒரு மனிதனால் நடைபெற்றது. அதே மாதிரியான காரியம் நடைபெறும் என்று இயேசு என்ன பண்ணார், மறுபடியும் அவங்களுக்கு எச்சரித்தார். அப்பொழுது எருசலேமில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும், யூதேயாவில் இருக்கிறவர்கள், எருசலேமில் இருக்கிறவர்கள், பட்டணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இயேசு எச்சரிப்பு கொடுத்துட்டார். அதனால அந்த காலகட்டத்தில் இருந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து, மத்தேயு எழுதினதை நினைவு கூர்ந்து, அந்த காலகட்டம் அந்த ரோமர்கள் வர்றாங்க, சிறையேற்க போறாங்கன்றதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அங்க இருந்த கிறிஸ்தவங்க என்ன ஆயிட்டாங்க, தப்பிச்சு பெல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை பிரதேசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், போய் சேர்ந்துட்டாங்களாம். இதை யார் எழுதினார்னா, ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் யூசிபஸ் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய வரலாற்று குறிப்பில் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறார். கிபி 70 நடந்தது. அப்பொழுது கிறிஸ்தவர்கள் எப்படி தப்பித்து ஓடினார்கள், எங்க ஓடினார்கள், பெல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை பிரதேசத்துக்கு ஓடி அங்கே போய் மறைந்து கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் எருசலேமிலே சிக்கியிருந்த யூதர்கள், அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்த யூதர்கள், அப்புறம் தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் போன்ற நிறைய பேர் என்ன பண்ணப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். தேவாலயம் எரிக்கப்பட்டது. அதோடு கூட எதுவும் எரிக்கப்பட்டதுன்னா யூதர்களை பற்றிய வம்ச வரலாறுகள். மத்தேயுல பாக்குறீங்களா,
லூக்காவுல பாக்குறீங்களா வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு, பழைய ஏற்பாட்டுல அநேக வம்ச வரலாறுலாம் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் எங்க இருந்தது? தேவாலயத்துக்குள்ள இருந்தது. தேவாலயத்துக்குள்ள இருந்த அது நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த தேவாலயத்துல பலிபீடத்துல வைக்கப்பட்டிருந்த பொருட்கள், தேவாலயத்து பொருட்கள், அந்த தங்கங்கள், அது இது எல்லாமே எடுத்து போட்டப்பட்டு எரிக்கப்பட்டது. இத பார்த்து தாங்க முடியாத நிறைய ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதை பார்த்து பயந்து ஓடாம அப்படியே தாங்களும் போய் என்ன பண்ணாங்களாம், அந்த நெருப்புல போய் குதிச்சு தங்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேவாலயம் அழிக்கப்படுகிறது, நாம உயிரோடுகிறதுல என்ன இல்லை, அர்த்தம் இல்லை என்று சொல்லி நிறைய ஆசாரியர்கள் அந்த நெருப்பிலே குதித்து தங்களுடைய உயிர்களை என்ன பண்ணாங்களாம், மாய்த்து கொண்டார்கள். சோ இந்த பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லப்படக்கூடியது இனிமேல் நடக்க போகிறது அல்ல. அதை நல்லா மனதில் என்ன பண்ணுங்க, வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் தேவாலயம் கட்டப்படும் என்று அநேக போதகர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவாலயம் கட்டப்படும், தேவாலயத்திலே பலி செலுத்தப்படும், அதற்கு இஸ்ரவேல் தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். அந்த பாழாக்கும் அருவருப்பு ஏற்கனவே என்ன ஆயிட்டு, நடந்து முடிந்து விட்டது. அது எப்போ? ஒன்று இயேசுவுக்கு முன்னாடி நடந்தது, இன்னொன்னு இயேசுவுக்கு பின்னாடி நடந்தது. சோ ஆக மொத்தம் அது நடந்து முடிந்து விட்டது. அது இனிமேல் என்ன பண்ண போகிறதில்லை, நடக்க போகிறது. இனிமேல் நடக்க போகிறது என்ன, இயேசு என்ன பண்ண போகிறார், வரப்போகிறார். எப்போ வரப்போகிறார் தெரியாது. எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், வரலாம். நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தமாயிரும். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.